நிலவின் ஒளியில் உணர்வுகள் ஒளிகளாக வெண்ணிலா ராஜன் ஆடியோ நாவல்ஸ். சில நினைவுகள் மெதுவாக மனதை தழுவும், சில குரல்கள் இதயத்தை தொடும். அந்த குரல்களில் ஒன்றாக இன்றைய கதையை உங்களுக்கு சொல்ல வரும் நான் வானதி. வெண்ணிலா ராஜன் அவர்களின் காணுமிடம் தோறும் நின்றன் கண்ணினொளி தோன்றுதடி இந்த கதையை கேட்க இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான கதைகள் கேட்க வெண்ணிலா ராஜன் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அத்தியாயம் 22. சந்தோஷிடம் பேச ஆதியும் விஷ்ணுவும் வர, அங்கோ எதிர்பாராத விதமாக யாழ்னியை பார்த்த ஆதி அவளிடம் பேசி கொண்டிருக்கும் போது யாழ்னியின் முகம் அதிர்ச்சியில் உறைந்தது. பேபி, என்னாச்சுடா என்று ஆதி பதற, அவள் அவனுக்கு பின்புறமாக கை காட்டினாள். அங்கே கார்த்திக் கத்தியுடன் வந்து கொண்டிருந்தவன் ஆதி திடீரென்று திரும்பியதில் அதிர்ச்சியில் சிலை போல நின்றான். ஹாய் மிஸ்டர் கார்த்திக், என்ன இந்த பக்கம் என்று விசாரித்தவன், ஓ, கையில் கத்திலாம் வச்சிருப்பீங்க போல என்று பேசிக்கொண்டே அருகில் சென்றவன் அவன் எதிர்பார்க்காத ஓர் நொடியில் அவனை ஓங்கி அறைந்தான். அதில் கத்தி தூர போய் விழுந்தது. ஏண்டா, போனா போதுன்னு விட்டு வச்சா நீ எம்மேலேயே கை வைப்பியடா என்று பேசிக்கொண்டே திரும்ப இன்னொரு முறை அறைந்தான். ஆதியின் செயலில் உள்ளுக்குள் நடுநடுங்கி கொண்டிருந்த கார்த்திக் ஒன்றும் செய்ய முடியாமல் அடி வாங்கி கொண்டிருந்தான். உன்னை யாரிடம் அனுப்பி வச்சது என விசாரிக்க, யாழ்னியோ முதலில் இருந்த பதட்டத்தில் யாரோ என நினைத்தவள் கார்த்திக்கை பார்த்ததும் வந்த கோபத்தில் அவள் பங்குக்கு 4 அறை அறைந்தாள். பேபி, கூல்டா, விடு, நான் பார்த்துக்கிறேன் என ஆதி சமாதானப்படுத்த, இல்லை ஆதி, இவன் பண்ணது எதுவுமே சரியில்லை, தேவையில்லாமல் எம்மேல பழி போட்டான், இப்போ உங்களையே கொல்ல வரான் என்று கூறிக்கொண்டே ஒரு கராத்தே அடி கொடுக்க கார்த்தி தள்ளி போய் விழ ஆதியோ வாய்ப்பிழந்து நின்றான். வாவ், என் பேபிக்கு கராத்தே கூட தெரியுமா என பிரமிக்க இவர்கள் சத்தம் கேட்டு உள்ளே இருந்தவர்கள் வந்தார்கள். மச்சான், என்னாச்சுடா என விஷ்ணு கேட்க, சாரு என்னை கொல்ல வந்தாருடா என கார்த்திகை காட்ட, அவன் பங்குக்கு அவனும் அடிக்க, டேய், இவன் தாண்டா உன் தங்கச்சி மேலே பழி போட்டது என சந்தோஷிடம் சொல்ல, ஆக மொத்தம் எல்லோரும் அறைந்ததில் குற்றுயிரும் கொலையுருமாக கிடந்தான். மச்சி, இவனை போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணணும், நீங்கள் போங்க என ஆதி சொல்ல, நீ போக வேண்டாம் மச்சி, நான் பார்த்துக்கிறேன் என சொன்னவன் கார்த்திகை இழுத்து சென்றான். பேபி, இதனால தான் சொல்கிறேன், ப்ளீஸ் கொஞ்சம் கவனமாக இரு என ஆதி கவலையோடு கூற, நீ இருக்கிறப்ப நான் ஏன் பயப்படணும் என யாழ்னி ஒற்றை புருவம் உயர்த்தி கேட்க, பேபி என்று துள்ளலான குரலில் கூறினான். மச்சான், நான் இங்கே தாண்டா இருக்கேன் என சந்தோஷ் சொல்ல, டேய், நீ இன்னும் போகலையா என ஆதி கேட்க, சந்தோஷுக்கு பக்கத்தில் மித்ரா நிற்பதை பார்த்தவன் மித்ராவை அருகில் அழைத்தான். மித்துமா, எங்கே போகிறதா இருந்தாலும் சந்தோஷ் கொடுப்போங்க, சரியா என்று வாஞ்சையுடன் கூறியவன், யாழினி, உனக்கும் தான் சொல்கிறேன் என்று குரலில் அழுத்தம் கொடுத்தவனை முறைத்து பார்த்தாள். நீ என்ன பார்த்தாலும் வேலைக்காகாது, டேய், கூட்டிட்டு போடா என்று சந்தோஷுடன் அவர்கள் இருவரையும் அனுப்பி வைத்தவன் அடுத்து என்ன செய்வது என்று சிந்தித்தபடியே காரை ஓட்டினான். அவன் வீட்டிற்கு சென்ற சிறிது நேரத்தில் விஷ்ணு வர அவனிடம் அங்கு என்ன நடந்தது என விசாரித்தவன் நாளை என்ன செய்யலாம் என யோசனையுடன் உறங்கினான். அடுத்த நாள் அலுவலகத்தில் வேலை ரக்கை கட்டி கொண்டு பறந்தது. யாழினி வந்ததும் மூவருமாக சேர்ந்து ஆலோசனை செய்தவர்கள் முதலில் மின்பொருட்களை விற்பனைக்கு வைக்கலாம் என்று முடிவுக்கு வந்தார்கள். தொலைக்காட்சி, அலைபேசி, சார்ஜர், ஹெட்செட், பென்ட்ரைவ், ஸ்மார்ட் கேஜெட்ஸ் என்று விரிவாக்கி கொண்டே போனது. மச்சி, எல்லாம் ஓகேடா, பட் இதெல்லாம் எப்படி சேல்ஸ் ஆகும் என்று விஷ்ணு சந்தேகமாக கேட்க, இன்ட்ரடியூஸ் ஆஃபர்னு போடலாண்டா, தென் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் எல்லா ஆங்கிள்லேயும் ஃபோட்டோ எடுத்து போடணும், ஓகேவா, அப்போ தான் கஸ்டமர்ஸ்க்கு கரெக்டாக தெரியும்டா என்றவன், ஃபஸ்ட்டு இன்டர்வியூ எடுக்கணும், என்னைக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்க யாழ்னி? இந்த வீக் Thursday, Friday. ஓகே, நீ இன்டர்வியூ பண்ணு, ஓகேவா என விஷ்ணுவிடம் ஆதி சொல்ல, நானா என்று அதிர்ச்சியாக கேட்க, எதுக்குடா இவ்வளோ ஷாக் என கோபமாக ஆதி கேட்டான். தேவ் இன்டர்வியூ பண்ணுவான்னு சொன்ன ஆதி, யாருக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் என ஆதி இறுக்கமான குரலில் கூறினான். என்னாச்சு ஆதி என யாழ்னி கேட்க, நத்திங்டா என்றவன், நீ சோஷியல் மீடியா செக் பண்ணியா? ஏதோ வீடியோ வைரலாக போகுதாமே, நீ பார்த்தியா பேபி? இல்லையே, என்ன வீடியோ? மச்சி நீ என விஷ்ணுவையும் கேட்க,
அவன் புரியாத பார்வை பார்த்தான். அவனின் பார்வையில் தனது செல்லை எடுத்து அந்த வீடியோவை காட்டினான். டேய், என் கூட தானடா இருந்த, இதை எப்போ பண்ண என திடுக்கிட்டான். அதை எப்பயோ பண்ணிட்டேன் பேபி, பாத்தியா என அவளிடமும் காட்ட அவளோ கொலை வெறி ஆனாள். அதே நேரம் காளியப்பனுக்கு ஃபோன் மேல் ஃபோன் வந்து கொண்டிருந்தது. மருத்துவமனையில் இருந்தவன் ஃபோன் பேச வெளியே வர அதில் சொன்ன செய்தியில் அவன் உறைந்து போய் நின்றான். ஹலோ, என்னையா, உன்னை பற்றி தான் பெரிய பேச்சா இருக்கு. யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாம் உன் பேரை தானே நாரடிச்சிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிற? அமைச்சரின் லீலைகள்னு போட்டு உன் குடும்பத்தையே நாரடிச்சிட்டு இருக்கான் ஒருத்தன். ஏண்டா, உன் மகனும் கூட இது குழந்தையாமே. என்னையா, எதை பற்றி கேட்குற? எனக்கு ஒன்றும் புரியல என அதிர்ச்சியாக கேட்க, உனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுற, என்னன்னு பாரு என சொல்லியவன் வீடியோவை அனுப்பிவிட அதை பார்த்தவன் அதிர்ச்சியில் சிலையாய் உறைந்து நின்றான். அந்த வீடியோவில் காளியப்பனும் வினித்தும் பேசி கொண்டிருப்பது போல் இருந்தது. சிறிது நேரத்தில் உள்ளே வந்த பெண்ணை மயக்க மருந்து கொடுத்து அவளை சிதைத்திருந்தார்கள். என்ன இது? இதை எவன் எடுத்தான்? இதை எப்படி சமாளிக்கிறது என யோசிக்க அடுத்தடுத்து ஃபோன் கால் வந்தது. இதை எவ்வளோ சீக்ரெட்டாக பண்ணோம், யார் எடுத்திருப்பா? இப்போ மேலிடத்திலிருந்து கேட்டால் என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது என புரியாமல் குழம்ப, அப்போது அவனது செல்லுக்கு ஃபோன் வந்தது. ஹலோ என்ற ஆதியின் கம்பீர குரலில் திகைத்து நின்றான். யார் இது? என்ன மிஸ்டர் காளியப்பன், எப்படி இருக்கீங்க? நான் அதிதேவ் பேசுகிறேன் என அந்த குரல் பேச, அதை கேட்ட காளியப்பனுக்கோ கோபம் எல்லை மீறியது. டேய், என் மகனை அடித்து போட்டுட்டு நீ நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்காத, உன்னை சாகடிக்காமல் விடமாட்டேன் என கத்த, ஓ அப்படியா, இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் எப்படி சொதப்பின? உன் மகன் என்னை அடித்தான்னு ஃபோட்டோ பார்த்த உடனே அது என்ன எதிர்கட்சிகளின் சதியா என்று விழுந்து விழுந்து சிரித்தவன், அது என்னோட சதிடா என்று சொல்ல, என்னடா சொல்கிற என அதிர்ச்சியாக கேட்க, நல்லா கேட்டுக்கோ, உன்னை கேள்வி கேட்டவன் ஏன் ஆள் தான் என்ற உண்மையை உடைத்தான். ஒரு கேள்வியில் அப்படியே சுருண்டுட்டியே ராசா என்று சிரித்தவன், அப்புறம் வீடியோ ஏதோ வைரலாக போகுதாமே, நான் கேள்விப்பட்டேன் என ஆதி விசாரிக்க, காளியப்பன் பல்லை கடித்தான். அதுவும் நான் தான் போட்டேன், போ, உங்கள் ஐயா உன்னை ஆவலோட மீட் பண்ண ஆசையாக இருக்காராம் என சொல்ல, நீ ரொம்ப ஆடுறாதிதேவ், இதோட உன் ஆட்டத்தை நிறுத்திக்கோ, விளைவு விபரீதமாக இருக்கும் என அவன் மிரட்ட, ஏய், என் மேலே கை வச்சவனை நான் சும்மா விட்டுருவேனா? பார்த்துக்கிட்டே இரு, நான் கொடுக்குற குடைச்சல்ல நீ என்ன ஆக போகிறேன்னு என ஆதி கர்ச்சித்தான். அதில் ஒரு நிமிடம் திடுக்கிட்டவன் பின் சுதாரித்து, பார்க்கலாண்டா என்று ஃபோனை கட் செய்ய, இப்போது முதலமைச்சரின் பிஏ ஃபோன் செய்தான். ஐயா இப்போவே உங்களை வர சொன்னார் என்று சொல்ல, உடனே வரேன் என்று சொன்னவன் அங்கிருந்து அப்படியே கிளம்பினான். அவனுக்கு தனது மகன், மனைவி யாரும் மனதில் இருக்கவில்லை. பதவியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்தது. அவன் முதலமைச்சரை பார்க்க செல்ல, அங்கோ அவர் கர்ண கொடூரமாய் அவனை கத்தினார். என்னையா பண்ணி வச்சிருக்க? நம்ம கட்சி பேரை நாரடிச்சு வச்சிருக்க என கத்த, ஐயா என அவன் முழிக்க, ஃபஸ்ட்டு இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அறிக்கை விடு, அப்புறம் இந்த மாதிரி நியூஸ் வராமல் பார்த்துக்கோ என்றவன், என்ன வேணாலும் பண்ணிக்கோயா, ஆனால் கட்சி பேருக்கு களங்க வராத மாதிரி பார்த்துக்கோ என கூற, முதலமைச்சரை பார்த்து அவன் இழுத்து விட்டு வந்தான். இந்த மாதிரி அமைச்சர்கள் இருப்பதால் தான் நம்ம நாடு செழித்து கொண்டே போகிறதோ? ஏமாறுபவன் இருக்கும் வரையில் ஏமாற்றுபவன் தனது வேலையை செவ்வனே செய்து கொண்டிருப்பான். முதலமைச்சரை பார்த்துவிட்டு மருத்துவமனைக்குள் செல்ல, அவன் மனைவி பரமேஸ்வரி அங்கு அழுது சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தாள். ஈஸ்வரி, என்னாச்சுடி, ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க என கேட்க, இன்னும் என்னையா ஆகணும், எல்லாம் காரி துப்புறாங்க என குமுற, காளியப்பன் திகைத்தான். என்னடி சொல்கிற? ஏன் ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிற? அந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்குன்னு ஊரே நாறுதே என கலங்கினார். அது இல்லடி என ஆரம்பிக்க, பேசாதையா, இவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கானேன்னு பார்க்குறேன், இல்லைன்னா நடக்கிறதே வேற என்றவர் அதற்கு மேல் ஒரு வார்த்தை பேசவில்லை. காளியப்பன் என்ன தகுடுதத்தம் பண்ணினாலும் மனைவியிடம் ரொம்ப நல்ல மாதிரியாக நடந்து கொண்டார். அதனால் பரமேஸ்வரி அவனை முழுமையாக நம்பினாள். என்னதான் வினித்தை பற்றி சில குறைகள் தோன்றினாலும் அவனை திருத்த முடியும் என்று நம்பியவருக்கு நேற்றிலிருந்து அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக ஒவ்வொரு சம்பவமாக நடந்தேறியது. அதனால் இப்போது யாரிடமும் பேசாமல் அமைதியாக இருந்தார்.
வினித் இப்படி இருப்பதால் அவனை விட்டுவிட்டு போகவும் மனமில்லாமல் அமைதியாக இருந்தார். காளியப்பன் இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனையை சமாளித்தால் போதும் என்ற மனநிலையில் அவரும் ஒன்றும் பேசவில்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனநிலையில் இருக்க அந்த இடம் அமைதியாக இருந்தது. அந்த வாரத்தில் இன்டர்வியூ எடுத்து முடித்தவர்கள் டெலிவரி சம்பந்தமாக அனைத்து இன்ஸ்ட்ரக்ஷனையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். ஆர்டர் செய்த பொருட்களை டெலிவரி செய்பவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை அலாட் செய்தவர்கள் அவர்கள் டெலிவரி செய்யும் பொருட்களின் எண்ணிக்கையை பொறுத்து அவர்களுக்கு அமௌண்ட் கொடுத்தார்கள். அதே போல அவர்கள் டெலிவரி செய்வதற்கு முன்பு அவர்களை பற்றிய தகவல்களை குறித்து கொள்வது, பின் அவர்கள் டெலிவரி செய்தவுடன் அதனை குறிப்பது என ஒவ்வொன்றும் அதனதன் வழிமுறையில் தங்குதடையின்றி நடந்து கொண்டிருக்க ஆதி மகிழ்ச்சியில் திளைக்க, அப்போது நடந்த நிகழ்ச்சியில் ஆதி என்ன செய்வது என சமாளிக்க முடியாமல் திணறினான்.